கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் விஸ்வாசம் திரைப்படம் வெளியிடுவதற்கான விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கியது சென்னை உயர்நீதிமன்றம். இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கத்தில் நடிகர் அஜித்குமார் நடிப்பில் வெளியாக உள்ள விஸ்வாசம் திரைப்படம் வரும் பொங்கலுக்கு வெளியாக உள்ளது. இந்நிலையில் கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் விஸ்வாசம் திரைப்படம் வெளியாக தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த திரைப்படத்திற்கான தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விஸ்வாசம் திரைப்படத்திற்கான 3 மாவட்டங்களில் விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்ட தொடர்பான மேலதிக விவரங்களை பதிவு செய்கிறார் நம்முடைய நீதிமன்ற செய்தியாளர் மதன். நீங்க தொடரலாம். கண்டிப்பாக பல. அதாவது நடிகர் அஜித் நடிப்பில் நாளை வெளியாக உள்ள படம் விஸ்வாசம். இந்த படத்திற்கு கோவை, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோவை புறநகர் பகுதிகளில் விநியோகஸ்தராக சாய்பாபா என்பவர் இருந்து வருகிறார். இவர் ஏற்கனவே தன்னுடைய சொந்த செலவிற்காக சினிமா பைனான்சியர் உமாபதி என்பவரிடம் 1 கோடி ரூபாய் கடன் பெற்றிருந்தார். அந்த கடனை வாங்கும் போது விஸ்வாசம் படத்திற்கு விநியோகஸ்தராக தான் உள்ளதாகவும் அந்த படம் வெளிவருவதற்கு முன்னதாகவே தான் வாங்கிய அந்த 1 கோடி ரூபாய் கடனை திரும்ப செலுத்துவதாக உறுதியளித்திருந்தார். ஆனால் நாளை படம் வெளியாக உள்ள நிலையில் இதுவரைக்கும் பணம் செலுத்தாததை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் உமாபதி ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அதாவது தனக்கு வழங்க வேண்டிய அந்த பாக்கி தொகை, அந்த கடன் தொகையை வழங்காமல் படத்திற்கு படம் வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்று நேற்று ஒரு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை நேற்று விசாரித்த நீதிபதி சுந்தர், அதாவது இந்த விநியோகஸ்தராக உள்ள அந்த பகுதிகள், அதாவது கோவை, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோவை புறநகர் பகுதிகளில் விஸ்வாசம் படம் வெளியிட தடை விதித்து நேற்று ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தொடர்பாக இன்று காலை அந்த படத்தின் தயாரிப்பு நிறுவனமான சத்யஜோதி முறையீடு செய்யப்பட்டது. அதாவது இது சம்பந்தமாக அந்த கடன் தொகையை தாங்கள் செலுத்துவதற்கு தயாராக உள்ளதாகவும் இன்றைய தினமே 38 லட்சம் ரூபாய் வழங்க தயாராக உள்ளதாகவும் மீதி தொகை 4 வாரத்திற்குள் செலுத்த உத்தரவாத பத்திரம் தாக்கல் செய்ய தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்த விளக்கத்தை மனுவாக தாக்கல் செய்யும் பட்சத்தில் இந்த பிற்பகல் இதன் விசாரணையை எடுத்துக்கொண்டு தீர்ப்பு வழங்குவதாக தெரிவித்திருந்தார் இங்கு சுந்தர். அதன்படி தொடர்பாக பட நிறுவனம் சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவானது இன்று பிற்பகல் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இரு தரப்பிலும் தற்போது சமரசமாக சென்றுவிட்டதால் ஏற்கனவே இந்த பகுதியில் படம் வெளியாவதற்கு தான் விதித்த அந்த தடையை நீக்கி தற்போது ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார். விஸ்வாசம் திரைப்படத்திற்கான ஈரோடு, திருப்பூர், கோவை உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இருந்த தடை நீங்கி இருக்கிறது. விநியோகஸ்தர்களுக்கும் திரையரங்க உரிமையாளர்களுக்கும் இடையே இருந்த பிரச்சனை தற்போது முடிவடைந்ததால் இந்த 3 மாவட்டங்களிலும் படம் வெளியிடுவதற்கான எந்த தடையும் இல்லை. விநியோகஸ்தர் சாய்பாபா கடன் பாக்கியை தராததால் உமாபதி என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் திரைப்படத்தை வெளியிடுவதற்காக தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவர்களுக்குள் சமரசம் ஏற்பட்ட நிலையில் படத்தை வெளியிடுவதற்கான தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கத்தில் அஜித்குமார் நடித்துள்ள விஸ்வாசம் திரைப்படம் தமிழகம் பல்வேறு திரையரங்குகளில் திரைக்கு வர உள்ள நிலையில் இந்த குறிப்பிட்ட 3 மாவட்டங்களிலும் விதிக்கப்பட்டிருந்த தடையை நீங்கியதைத் தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் அனைத்து திரையரங்குகளிலும் இந்த திரைப்படம் வெளியாவதற்கான ஒரு சூழல் தற்போது உருவாகி இருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை நம்முடைய நீதிமன்ற செய்தியாளர் மதன் தர கேட்டோம். கடன் பிரச்சனை காரணமாக ஈரோடு, திருப்பூர், கோவை உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் விஸ்வாசம் படத்தை வெளியிடுவதற்கு நீதிமன்றம் தடை விதித்திருந்தது.
பைனான்சியர் சாய்பாபா கடன் பாக்கியை தராததால் உமாபதி என்பவர் தொடர்ந்திருந்த வழக்கில் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவர்களுக்குள் சமரசம் ஏற்பட்ட நிலையில் தற்போது இந்த படத்தை குறிப்பிட்ட இந்த 3 மாவட்டங்களிலும் வெளியிடுவதற்கான தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கத்தில் அஜித்குமார் நடித்துள்ள விஸ்வாசம் திரைப்படம் நாளை இந்த குறிப்பிட்ட 3 மாவட்டங்கள் உட்பட அனைத்து திரையரங்குகளிலும் வெளியிடப்பட இருக்கிறது. தொடர்பான மேலதிக விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராகேஷ், நீங்க தொடரலாம். கண்டிப்பா சிவா இயக்கத்தில் அஜித் நடித்துள்ள விஸ்வாசம் திரைப்படமானது நாளை திரைக்கு வர உள்ளது. இந்த நிலையில் கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு பகுதியில் இந்த படம் வெளியாவதற்கு தடை இருந்தது. இந்த பகுதிகளின் விநியோகஸ்தர் சாய்பாபா பெற்ற கடனுக்காக பைனான்சியர் உமாபதி என்பவர் இந்த படத்தை இந்த 3 அவர் பெற்ற தொகையை திருப்பி தராததால் இந்த 3 பகுதிகளிலும் இந்த படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்ற அவர் கோரிக்கை வழக்கை முன்வைத்தார். அதன்படி இந்த 3 பகுதிகளில் மட்டும் நாளை இந்த படம் வருமா வெளிவராதா என்ற ஒரு கேள்வி நிலவி வந்தது. குறிப்பாக இந்த கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு பகுதிகள் என்பது படத்தின் வசூலில் முக்கிய பங்கை வகிக்கக்கூடிய ஒரு பகுதிகள் என்பதால் படக்குழுவிற்கும் சரி, அஜித் அவர்களுடைய ரசிகர்களுக்குமே சரி, நாளை இந்த படம் இந்த 3 பகுதியில் வெளிவருமா வராதா என்ற ஒரு பதட்டத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த தருணத்தில் இந்த வழக்கானது இன்று உச்ச நீதிமன்றத்திற்கு வந்தது. அதில் இந்த விஸ்வாசம் திரைப்படம் இந்த 3 பகுதிகளில் வெளியிட இருந்த தடையானது நீக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாளை இந்த திரைப்படமானது தமிழகம் முழுவதும் திட்டமிட்டபடி இந்த 3 பகுதிகள் உட்பட அனைத்து இடங்களிலும் திரைக்கு வரும் என வழக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பாலா, நன்றி ராகேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. நடிகர் அஜித்குமாரினுடைய விஸ்வாசம் திரைப்படம் குறிப்பிட்ட கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் வெளியிடுவதற்காக விதிக்கப்பட்ட தடை தற்போது விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கிடையே ஏற்பட்ட சமரசத்தை தொடர்ந்து இந்த படம் 3 மாவட்டங்களிலும் வெளியிடுவதற்கான தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை நம்முடைய செய்தியாளர்கள் மதன் மற்றும் ராகேஷ் தர கேட்டோம்.